படுமா. டாக்டர், உடம்புக்கு என்ன? பல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியதானே? நான் தாங்க வேண்டான்னு சொன்னேன். என் நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்காக மத்தவங்களுக்கு வீணா சிரமம் கொடுக்கணும்? ஏமா இப்படி பேசுறீங்க? ஐயா இருக்காருல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இதுக்காலம் கவலைப்படலப்பா. எதிர்பார்த்தது தானே. உங்க ஐயாவுக்கு நான் செஞ்சிருக்க பாவத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஜானகி, இதெல்லாம் பேசிக்கிட்டு. ஆமா, சுஜா எங்க? காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு போயிருக்கா. இந்த நேரத்துல என்ன ஃபங்க்ஷன் வேண்டி கிடக்கு? அழகு, போய் அவளை கூப்பிட்டு வா. இந்த மாதிரி நேரத்துல ஏதோ அவளை கூட இருக்க சொல்றது இல்லையா? ஏன் பொண்ணாச்சே, நல்லது சொன்னா எடுத்துப்பாளா? அவளுக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம். சுஜா, ஏய் சுஜா, நம்ம ப்ரோகிராம் சூப்பர்னு எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பேசிக்கறாங்கடி. ஆமாடி. அடுத்து எஸ்ஐடி காலேஜ் ப்ரோகிராம் இருக்கு. வா, எப்படி பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். இதான் டைம். அமைதியாலாம் ப்ரோகிராம் பார்க்க கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்ணனும். ஓகே. லாஸ்ட் இயர் நம்மள எவ்வளவு டீஸ் பண்ணாங்களோ அதை விட அதிகமா இருக்கணும். யாருக்கு காமிக்கலாம்? கம் ஆன். சுஜாமா, நீயா? எதுக்கு இங்க வந்த? அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். அது எனக்கு தெரியும், எனக்கு வேற வேலை இருக்கு. நீ போ. என்ன மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க? ஐயா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? மரியாதை இங்க வெளியில போ. ஏய், இவங்க முன்னால உனக்கு மரியாதை வேணும்னா பேசாம கூட வீட்டுக்கு வந்துரு. அப்படி இல்ல ஒரு வேலைக்காரன் உன்னை தொட்டு தூக்கிட்டு போயிட்டா இவங்க எல்லாம் நாராசமா பேசுவாங்க. எப்படி வசதி? அப்படியே எப்படியா? ஜானகி, ஜானகி, டாக்டர் சீக்கிரம் வாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு, ஹாஸ்பிடல் கொண்டு போறதா பெட்டர். உடனே ஹாஸ்பிடல் போன் பண்ணி. வேண்டாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜானகி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சொன்னா கேளுங்க, நான் இப்பவே பேசி ஆகணும். டாக்டர், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. சொல்லு ஜானகி. நம்ம வாழ்க்கை பாழானதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். என்னதான் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் என்ன அடக்கி நல்லது கெட்டது புரிய வச்சிருந்தீங்கன்னா என் வாழ்க்கையும் கேட்டிருக்காது, உங்க வாழ்க்கையும் கேட்டிருக்காது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பொண்ணு என்ன மாதிரியே வளர்ந்துட்டா. எனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிடக்கூடாது. அதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் அவளுக்கு அடங்கி போறவனா இருக்க கூடாது, அவளை அடக்கி நல்ல வழிக்கு கொண்டவரவனா இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன ஜானகி, நம்ம பொண்ணு வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையா? உனக்கு குணமான உன்ன நீ நானும் சேர்ந்துதான் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடணும். ஜானகி, ஜானகி, புறப்படலாமா? அப்பா காத்துட்டு இருக்காரு. அந்த ஆள் காத்திருந்தா எனக்கு என்ன? என்ன மாதிரி அப்பா போய் மரியாதை இல்லாம? அப்பாவா? அப்படின்னா அவர் எனக்காக என்ன செஞ்சாரு? ஊர்ல இருந்து காசு அமிச்சா பாசம் வந்துருமா? இந்த மாதிரி உறவே எனக்கு தேவையில்லை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி உறவெல்லாம் வேணும்னாலும் கிடைக்காது, வேண்டாம்னாலும் விட்டு போகாது. அழகு, அவ ஊருக்கு வர சம்மதிச்சதே பெருசு. ஹலோ, எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு தான் உங்க கூட வர. வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருப்பேன்னு நினைக்காதீங்க. இன்னும் 10 நாள், அதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் நிக்க மாட்டேன். வண்டி எடு. அழகு, என்னாச்சு? ரேடியேட்டர் பாயர் ஆயிருச்சுங்க. எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, வண்டிக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்க, தரீங்களா? பின்னாடி இருக்கு, போய் எடுத்துக்கோங்க.
என்னம்மா நீங்க? உட்காருங்க. ஏம்மா உடம்பு சரியில்லையா? இல்லப்பா, பாரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் தடுமாறிட்டேன். ஏம்மா இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறீங்க? ஏன் பிள்ளைங்க யாரும் சம்பாதிச்சு போறது இல்லையாங்க? இருந்தா போட்டிருப்பான். இப்படி 4 திசையிலையும் ரோடு போட்டு கஷ்டப்படுறது, எந்த திசையிலையாவது அவனை பார்க்க மாட்டோமான்னு தான். என்னம்மா சொல்றீங்க? பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு ஊர் ஊரா தேடிட்டு இருக்கேன் நான். ஏன்பா சிரிக்கிற? நீங்க தொலைஞ்சு போன உங்க பிள்ளையை தேடுறீங்க, நான் எங்க அம்மாவை தேடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் நானும் ஒரே ஜாதிதாம்மா. யோ, என்னையா பண்றாங்க? வந்து வண்டி எடு. உங்க முதலாளி அம்மா சத்தம் போடுறாங்க, போப்பா. நான் போறது இருக்கட்டும்மா, நீங்க பார்த்து வேலை செய்யுங்க. கவலைப்படாதப்பா, என் பிள்ளைய பாக்குற வரைக்கும் என் உசிருக்கு ஒன்றும் ஆகாது. பரமா பத்திரமா போப்பா. கரெக்ட்மா, இப்படித்தான் வலது கால் எடுத்து வச்சுதான் இறங்கணும், அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஏன் இடத்துக்கால் வச்ச வீடு இடிஞ்சிருமா? சபாஷ் மருமகளே, முட்டாள்தனமான கலாச்சாரத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்ட. உன்ன மாதிரிதான் என் மகனும். இவன் தான் உன் முறமாப்ல. நான் யாருன்னு பாக்குறியா? உங்க அப்பனோட அக்காள போனா போதுன்னு கட்டிக்கிட்டவன். இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அது ஏன் இவங்க 2 பேர் போட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல தொங்குமே? ஏய், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நானு- வந்து கொள்ளை அடிக்கிறது, திருவிழாவில் புட் பாக்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரி டீசென்டான பிசினஸ் எல்லாம் இவங்க கைவசம் இருக்க. சும்மா இருப்பா. மாப்பிள, நான் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்க மாட்டான். நான் தான் இந்த வீட்லயே சம்பந்தம் பண்ண போறேன். அது வரைக்கும் உன் வீட்டுக்கு போலீஸ் வராம பாத்துக்க. ஏய், ஹேய், வாமா. வாட் இஸ் திஸ்? இந்தியன் கல்ச்சர், தமிழ் வெல்கம், சென்டிமெண்ட். சென்டிமெண்ட் ஆவது மண்ணங்கட்டியாவது. அடி எங்களை பாருங்க, இதுகளெல்லாம் நாளை மிதி மிரிச்சாதான் புத்தி வரும். விடுகிறாரு, படிச்ச பொண்ணு அப்படித்தான் இருக்கும். என்னப்பா இவ்வளவு திமிரா இருக்கா? எவ்வளவு திமிர் இருக்குதோ அவ்வளவு சொத்துடா. இவளை கட்டி சமாளிக்கிறது கஷ்டம் தான். டேய், விரல் அழகா இருக்கணும்னா நகத்தை வெட்டித்தான் உனக்கு பழக்கம். விரலால உயிருக்கே ஆபத்துன்னா விரலையே வெட்டித்தான் எனக்கு பழக்கம். பிரச்சனைன்னு வந்தா எப்படி வெட்டி சாய்க்கணும்னு எனக்கு தெரியும். அவளை கட்டிக்க நீ தயாரா இரு. அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே. கரெக்ட் பேக்ரவுண்ட். கண்ணே கண்ணே கிள்ளாதே. கண்ணே கண்ணே கில்லாதே. டேய், நீங்க படம் வந்த? நீ படம் பார்த்து வந்துட்டேனே. சரி தெரியும் பாரு. ரசிச்சு பாருங்க. ஏய், என்ன மேன் பாக்குறீங்க? நான் ஒண்ணும் பாக்கலீங்க, இவன் தாங்க பார்க்க வேண்டாம்னா அவன் பார்க்கலான்னு சொன்னானுங்க. இருந்தாலும் நான் வேண்டான்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு அப்புறம் யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு அப்புறம் போய் வளராதையா? நான் உளரலீங்க. பாருங்க, நான் உளரலீங்க, இவன் தாங்க உளர வச்சுட்டான். ஐயோடா, என் ஆயுசுல இந்த மாதிரி அழக நான் பார்த்தது இல்லையடா. ஏண்டா இந்த வெட்டி வெட்டி போறாங்களே, அது என்னடா அது? இடுப்பு இடுப்பு. ஓ, இதான் இடுப்பா? எம்மா, கனவுலதான் வந்து எனக்கு இம்சு கொடுக்குறான்னா இப்ப ரியலாவும் வந்து இம்சு கொடுக்குறாளே. உங்களுக்கு கனவு கூட வருமானே? கனவுல தானே கலர் கலரா வந்து கலக்குறா. இது நல்லா இல்ல.
நல்லா இருக்கான்னு தான் இது நல்லா இல்லைண்ணே. நல்லா இருக்கான்னு தான் நான் பார்த்து சொல்றேன். என்ன இருந்தாலும் நமக்கு வேலை கொடுக்குற முதலாளி பொண்ணு பாக்குற தப்பு இல்ல. ஐயோ நீ என்ன உண்டாவா மாறுற? நீயும் தானே பாத்துட்டு வந்த. டேய் கல்யாணம் ஆகாத சின்ன பையன் ஆசையில பாத்துட்டு வெளியில சொல்லிடாதடா. இது துரோகம். டேய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதடா, வெளியில சொல்லிடாதடா. எனக்கு பொய்யா பேச தெரியாதே. டேய் ஒரே நாள்ல ஹரிச்சந்திரனா மாறாதடா, எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட்டா. சரி இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பொய்யே சொன்னதில்ல. அம்மா என்ன அதிர்ச்சிதான். உங்களுக்காக ஒன் டைம் பொய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவே போய் தான். போன உடனே இவன் சொல்லிட்டு தான் தண்ணியே குடிப்பான். அட பாவீங்களா, பலி கொடுக்குற ஆடு மாதிரி என்ன கட்டி போட்டீங்களாடா. டேய் கருவாயா போட்டு கொடுத்துட்டியா? ஐயோ பொய்யா பேச தெரியாதே. கேளுங்கம்மா. உன்னை சும்மா விடக்கூடாது. ஆ. உன் திமிர அடக்கணும். இதால 50 அடி கொடுத்தாதான் இனிமே கனவே வராது. ஐயோ அம்மா நீங்க அடிச்ச கையெல்லாம் நோவும். உங்க அடியை நானே அடிக்கிறேன். டேய் பாவி, பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? Shut up. அனாவசியா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அம்மா இனிமே நான் தூங்கவே மாட்டேன். கனவுல நீங்க வரவே மாட்டீங்க. கருவா நாயகட்டு சவுக்க போடுங்க. சந்தர்ப்பத்துல வீசினாலும் வீசிடுவா. என்னம்மா இது? ஏன் அவன் இப்படி கட்டி போட்டிருக்கா? இவ உயிர் எடுக்கணும் டாடி. ராஸ்கல். இவ என்ன பண்ணா தெரியுமா? நான் குளிச்சுட்டு வரும்போது பார்த்து கனவு கண்டிருக்கான். அழகு நீயாவது என்ன காப்பாத்து அழகு. எப்படி நான் காப்பாத்த முடியும்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அட என்னப்பா பல்ட்டி அடிக்கிற? ஏ கட்ட ஒத்து விடப்பா. நீங்க சும்மா இருங்க டாடி. உங்க தோட்டத்துல வேலை செய்யற ஒருத்தன் உங்க பொண்ண கனவு கண்டு வர்ணிக்கிறானா உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவனை தண்டிச்சாதான் மத்தவங்களும் இதை பார்த்து பயப்படுவாங்க. கரெக்ட், 100% கரெக்ட். அப்ப அடிச்சது இருந்தேன். ரொம்ப நாளா வெயிட்டிங்க. உனக்கு அவர்கிட்ட உதவ வாங்கி சலிச்சு போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்ல சான்ஸ் தரேன். ஏப்பா நல்ல ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்து எடுத்துட்டு வாங்கப்பா. என்னது கண்ணாடியா? எல்லாம் சுத்தி நின்று அடிக்க போறானுங்களா? ஐயோ, கண்ணாடி எதுக்கு கொண்டு வர சொல்றானுங்க? தலையெல்லாம் சீவி மேக்கப் கேக்க போட்டு அடிக்க போறாங்களா? அட கரும புடிச்சவங்க சொல்லவும் மாட்டாங்கறானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கறானுங்க. கண்ணாடியில் அண்ணனோட உருவம் தெரியுதுல்ல? ஆமா. போட்டு சாத்து. என்னங்கதே? சாத்துப்பா, ரொம்ப நாள் ஆசையில் உனக்கு. எதுக்கு கண்ணாடி அடிக்கணும்? அவரோட கனவுல உன்னோட உருவம் வந்ததுல, அதனால்தான் அவரோட உருவத்துக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா தண்டனைன்னு கொடுத்தா அது கரெக்டா இருக்கு. ஏனுங்க? சரிதான். மனுநீதி சோழனுக்கு அப்புறம் கரெக்டான தீர்ப்பு கொடுக்கிற ஒரே ஆளு நீதாப்பா அழகிரிசாமி. அம்னே இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா பாக்குறவங்களுக்கு கனவு மட்டும் வராது, வேற என்னென்னவோ வரும். ஆமா, அது ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்பாவி கிராமத்து ஜனங்களோட மனசை கெடுக்கிற? ஏன்னா இங்க எல்லாம் ரொம்ப காஞ்சி கிடக்குறானுங்க. அவன் தலையிடுற மாதிரி. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானடா. நீ நல்லா அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்படி வந்தீங்கன்னா நடக்கிறது சொன்னேன். இப்ப நீ டவுனுக்கு போன, பெரிய படிப்பு எல்லாம் படிச்ச, நாகரிகம் எல்லாம் கத்துக்கிட்ட, அந்த படிப்பை மட்டும் வச்சுக்க, அது சமுதாயத்துக்கு பயன்படு. நாகரிகம் ரொம்ப Idiot. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறம்னா அழகு சுஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமாச்சே. மாப்பிள்ளை யாருங்க? ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். ஷோ, மாப்பிள்ளை இனிமேல் தான் பார்க்கணும். அவ வந்து இவளுக்கு அடங்கினவனா இருக்கக்கூடாது, இவளை அடக்கிறவனா இருக்கணும். நீ என்ன பண்ற? சக்கரபாளையத்துல வேலுச்சாமின்னு ஒரு புரோக்கர் இருக்கார் பாரு, அவரை கூப்பிட்டு வந்துரு. ஆட நீங்க என்ன ஒரு பேர் சொல்றீங்க? பெரியநாய்க்கு மாலையா, தூக்க மாலையா, அனுப்பர் மாலையா, கணக்கம் மாலையா? ராஜபாளையத்து விட்டியாப்பா? அண்ணா அது கோம்ப நாய்க்கு தானே ஃபேமஸ். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை அந்த ரேஞ்சில தான் எதிர்பார்க்கணும். கடிச்சா கபக்குன்னு பதில் கடிக்கணும்ல. சும்மா இருங்க, இப்படித்தான் இவர் ஏதாச்சும் குறுக்கு பேசிட்டாரு. குறுக்க பேசினா தப்பா பேசு. நீங்க இருங்க, நான் போய் புரோக்கர்ல எல்லாம் கூப்பிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க, நம்ம வீட்டுல தூணுங்க நிறைய இருக்கு, கட்டி வச்சு சவுகால அடிக்க சொல்லுவோம். ஏய், அது சரி, அம்மா கல்யாணம் கொடுத்தாங்களா? அட என்னையா வர்க்காம இருக்க, அதையே கேக்குறேன். கட்டிக்கிறவன் தான் கேக்குறேன், இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண ஒத்துக்கிறியான்னு. டேய் சும்மா இருடா, முதல்ல மாப்பிள்ளை பாப்போம், அப்புறம் சம்மதத்தை வாங்கிக்குவோம். சரி. அப்புறம் என்ன சம்மதத்தை வாங்குறது? உடம்பு ஃபுல்லா வீங்க வேண்டியதுதான். இதுக்கு நான் வரவே மாட்டேன். என்ன வர மாட்டேன்? குறவழி வரைக்கும் தினம் கொட்டிக்கிறீங்களா? தின்ன சோறு ஜீரணமாக இருக்க ஏதாச்சும் பண்ணோம்னா வேணா வெத்தலமாக்கு போடுறேன். என்னது? வேணான்னா போட்ட வெத்தலையே துப்பிடுறேன். ஐயோ சரி, எதுக்காக நீங்க மாப்பிள்ளை பார்க்க வர மாட்டேன்னு சொல்றீங்க? அட நம்ம பார்க்க போற மாப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ, இந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியாது. அவனை பார்த்தனா எமோஷனல் நான் அழுதுருவோம்பா. நம்ம முதல்ல புரோக்கர்ல பிடிப்போம். டியர் புரோக்கர், பொண்ணு பிடிக்கிறது உங்க தொழிலா? இல்ல, மாப்பிளையும் பிடிப்போம். எங்க ஊர்ல புள்ள பிடிக்கிறது நீங்க தொழில் ஆக்கிட்டீங்களா? எனிஹவ், காட் பிளஸ் யூ புரோக்கர். இந்தாங்க அழகான போட்டா. என்ன பேபி? பேபி என்னடி இது ஓம் போட்டோ மாதிரி இருக்கு? இங்க மாப்பிள்ளை செலக்ஷன் சொன்னாங்க, அதுக்கு தான். ஏய் பேபா, யாருக்கு மாப்பிள்ளை செலக்ஷன் தெரியுமாடா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏய் உனக்கெல்லாம் பொண்ணு இந்தியாவிலே கிடையாதுடா. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு அனிமல்ஸ் பார்த்து வச்சிருக்கேன், கட்டி வைக்க. என்ன வர வச்சு விடுப்பாங்க? 2 குரங்கு 2 கரடி விட்டு கடிக்க விடுறேன். ஆஸ்கல் இதெல்லாம் ஒரு போட்டோ வாடா. அண்ணா எந்திரிங்க வாங்க.
என்ன பாருங்க ஐயா இந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிருக்காரு. ஊர் முத்துபாளையா 1000 ஏக்கர் தோட்டம் இருக்குது. இன்ஜினியருக்கு வேற படிச்சிருக்காரு. என்ன கூட்டம்